BTG யூனிவர்சல் அதோடைய பேக் போன் நம்மளுடைய பாபி சார். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பிகாஸ் ஹீஸ் ஒன் ஃபினாமினல் பர்சன். ஒரு மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நம்ம எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் தானா ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துட்டு போய் அவரை மட்டும் அதை ரசிக்காம எல்லாருக்கும் தே வாண்ட் டு டேஸ்ட் இட் அப்படின்றத வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூயிங் இட் வித் அவுட் ஆஃப் லவ் அண்ட் பேஷன். ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. அத்தனை குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. இஸ் பீன் அ ஃபினாமினல் பர்சன். அது மட்டும் இல்லை, அது மட்டும் பண்ணிட்டு அவர் போயிடல. Lots of love and passion for cinema. அதனால he's into cinema now. And Demonte Colony 2 அப்படின்ற ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மூலமா அவருடைய என்ட்ரி வந்து இருந்துச்சு சினிமா துறையில. இந்த மூன்றாவது படம் இதுவுமே ஒரு அமோகமான படமா இருக்க போது, ஒரு நல்ல ஸ்டோரி லைன், இன்ட்ரெஸ்டிங்கா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இட்ஸ் கோனா பி a huge success. ஸோ இந்த படத்தை பத்தியும் அவருடைய ஒர்க்ஸ் பத்தியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக I would love to have Bobby sir on stage. பட் அதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன ஏவி உங்களுக்காக. ஹலோ, எல்லாரும் கேக்குதா? Yeah, so good evening to everybody. ரொம்ப தேங்க்ஸ் இங்கே எல்லாரும் வந்திருக்கு. சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, our apologies. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான டே இன்னைக்கு. இந்த டேக்கு வர்றதுக்கு வந்து we worked so hard to get here. So before that, I just want to thank everybody who's here. Arun, Vijay, for being here, for being the hero. I mean, in the padatthukku perfect hero, Arun Vijay. Thanks Siddhi for being here. A big fan of yours, kind of watched some of your amazing movies. So, and then Tanya Ravichandran, she's been she's been doing some amazing movies and a great artist. So very cool to have her. இவங்க மூணு பேருக்குள்ள உள்ள இன்டர்பிளே கிரியேட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ப்ரெசென்ட் பண்ண கிறிஸ் திருக்குமரன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் ஆஃப், அதாவது மான் கராத்தே கெத்து படத்தை எடுத்து பெரிய ஹீரோஸ் கூட எடுத்து அதை பெரிய ஹீரோஸ் கிரியேட் பண்ணுற ஜேர்னியில் அவர் இருந்திருக்காரு. அவர் நரேட் பண்ண சொல்ல வந்து we were blown away. செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் we flew him to Coimbatore. We have a big team there in Coimbatore. அதை வந்து ஃபுல்லா எல்லாம் கரெக்டா ஆடியன்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு, இது ஒரு மிரட்டலான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய இதா இருந்துச்சு. ஸோ அதாவது ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வாட் டைப் ஆஃப் மூவி வி வாண்ட் டு கிரியேட் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து வி ஹாவ் அ வெரி எலாபரேட் ஸ்ட்ராட்டஜி அரவுண்ட் தட். சும்மா வந்து வெள்ளி நிலை பிக் பண்ணுறது கிடையாது. we get hundreds of amazing scripts and we have a plan, we have a team on how we curate the content. அது வந்து ஒரு big process of BTG. So we pick Chris Thirukumaran. அவர் வந்து the amount of planning he has is unbelievable. So நீங்க படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்லே வந்து ஒரு மிரட்டலா இருக்கும். It's going to be very different and it will ஒரு paint the picture of the movie. So very very excited. இந்த படத்துக்கு ஆப்வியஸா you need the music part is super important. So அதுக்கு வந்து we looked at different options. அதாவது R.R. King, அதுக்கப்புறம் ஒரு unbelievable musician, Sam C.S. who did our Demonte Colony 2 movie. அதுலேயும் மிரட்டி இருக்காரு. அதுவும் வந்து it's going to blow everybody away, அது பார்க்கறதுக்கு. So thanks for being this. And Raja sir being here, thank you so much for accepting our invitation to come in and unveil this. Again, a big fan of yours. இதெல்லாத்துக்குமே Dr. Manoj Beno, அவன் வந்து என் cousin and head of strategy at BTG. So நான் வந்து I live in America mostly, but I spent a lot of time in India and around the world. So extra பொறுத்த வரைக்கும் we have operations in more than 12 countries in the world. North America நிறைய countries, Europe நிறைய countries, Asia and obviously India. So I'm all over the place, but Manoj is here taking care of it. I mean, எல்லாருக்கும் தெரியும் Manoj Beno is very plugged in, a medical doctor turned into a movie strategist.
ஆக்சுவலி லைக் ஸோ லைக்கா ஐங்கரன் எல்லா இதுலேயும் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் பண்ணி கொடுக்குறது வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் யூனோ ஆல் த அதர் பீப்புள், நான் விட்டு சொல்லிட்டே இருந்தேன்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியதா, பட் தேங்க்யூ. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, லைக் ஐ வாண்ட் டு சே 4 things about BTG Universal, ரைட்? எப்படி ஒரு த கோல், அதாவது எதுக்கு வந்து நான் வந்து இந்த கம்பெனி இங்கே ஆரம்பித்தேன். இப்போ இது வந்து இந்த கேள்வி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற கேள்வி தான், இது எல்லாருக்கும் இருக்கும். லைக் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் த சாஃப்ட்வேர் வேர்ல்ட். லைக் இப்போ எக்ஸ்ட்ரோடைய சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா, we are the global leader in digital forensics, cyber security, management, all that stuff. So, இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஏஜென்சிஸ், FBI, CIA, Interpol, big companies in the world, Microsoft, Google, Facebook, or any company எடுத்துக்கோங்க, they use our software to deal with, all kinds of data risk aspect of it. So, any type of crimes go through our platform, and, we have 3,000 customers and growing. We've acquired several companies, so பயங்கர ஃபாஸ்ட்டாக growing. எதுக்கு, why do you want to get into the movie industry, right? Like, so, and as you saw in the AV, like, I have investments in more than 150 tech companies, around the world. So a lot in America, like, in Europe, and also in India, like, everything from rocket science, type of company, so who launch rockets to very, very powerful software companies. And I'm a big investor. So இதெல்லாம் விட்டுட்டுல இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு, why are you coming into the movie industry? So, அது வந்து the main reason is the passion, right? Like, நான் வந்து as an entrepreneur நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, I really value in creating people around me. I respect people who are much smarter than me, and I like to surround people who are much smarter than me. So படம்லாம் பார்க்க சொல்ல வந்து I used to wonder, இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. அருண் விஜய் பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. சாம் சிஎஸ் பண்றது பண்ண முடியுமா? முடியாது. கிறிஸ் திருக்குமரன் பண்றது பண்ண முடியுமா? முடியாது. நம்மளுக்கு இது எதுவுமே முடியல, பட் நம்ம இது இவ்வளவு என்ஜாய் பண்றோம். லைக் how amazing this creating something from nothing is, right? இப்போ நீங்க என் பிசினஸ் ஜேர்னில பாத்தீங்கன்னா அதுதான். லைக் I came from a normal middle class, எங்க அப்பா ஒரு ஹைவேஸ் இன்ஜினியர், to kind of be an entrepreneur. அப்படி பார்க்க சொல்ல வந்து creating nothing, creating something big from nothing is really what gives me a high. Like, that அதுதான் எனக்கு கிக்கே. அதே மாதிரி சினிமாவில் வந்து லைக் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். லைக் ஹவு டு யூ கிரியேட் தீஸ் அமேசிங் திங்ஸ் which didn't exist, புதுசாக அதை வந்து how do we create this into a magical experience for people? So from a mantra standpoint, we decided, okay, இது வந்து we want to create world class global quality movies, which are profitable, like, because end of the day, it's important to make sure that you have an efficient process, and ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது பண்றதுக்கு grow பண்றதுக்கு important. So how do we do that in a whole setup? So அது பண்ண சொல்ல வந்து there are 4 things I want to add, share about this. And I know everybody's excited about the first look, so I'll try to keep it short. ஒன்று வந்து நான் வந்து ஒரு தமிழ் அமெரிக்கன், ரைட்? லைக் ஒரு வெரி ப்ரவுட் தமிழ் பையன் தான். ஆனால் I've spent a lot of time in America also. So if you think about my team, most of the people who work for me are Americans, right? Like, so I've learned a lot, like எதுக்கு அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்கு, how do they operate, how do they market, how do they bring things to sales, all the different aspects I've learned through my journey. And அதை பார்க்க சொல்ல ஹாலிவுட் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஹாலிவுட் is the oldest industry for media and entertainment. Like, movies got created there. So I have a place in Hollywood. Like, I'm looking for a lot of different opportunities in Hollywood. Like, when I see that
இந்த ப்ராசஸை வந்து நம்ம எப்படி வந்து இந்தியன் சினிமா which has the biggest number of eyeballs in the world இதை நம்ம கொண்டு வந்தோம்னா the best of both worlds கொண்டு வந்தோம்னா we'll have a very unique opportunity in India to create some amazing movies, some amazing content which the audience would love, right? So the first thing is எப்படி like Hollywood and the Indian cinema, how do we kind of bring the best of both worlds? So இதை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எப்படி ஸ்கிரிப்ட் அசஸ் பண்ணுவோம், எவ்ரிதிங் இஸ் அரவுண்ட் திஸ் இஸ் ஹேவ் அ குளோபல் அப்பீல், ரைட்? லைக் இது வந்து எல்லாருக்குமே இது பிடிக்குமா, இதுலேருந்து பெஸ்ட் இது பிடிக்கும். ஸோ ரெண்டாவது வந்து processes, automation. In the trip வந்து I've been meeting a lot of amazing directors, amazing heroes, also my counterpart producers who have, a lot of experience in India. So one of the things I wanted to bring is automation and workflow management in this business. So இது வந்து it is like running a big corporation. Like so successful பண்ணனும்னா you have to think about எப்படி நீங்க வந்து ஸ்கிரிப்ட் பிக் பண்றீங்க. Okay, script pick பண்ணனும்னா like how do you kind of put together an amazing crew together, a cast and crew together. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து we can apply a lot of science to that. So அது பண்ண அப்புறம் வந்து like how do you go from like signature of contracts to releasing the movie in the fastest possible manner, in the most efficient manner. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து we have systems in place, we've automated a lot of that stuff. Finance for example, like we are known to pay people on time. இந்த செட்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து how do you automate that? இது வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பேமெண்ட், அங்கே மிஸ் ஆயிடுச்சு. We want to make sure everybody gets paid on time, and properly done. So அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் கம்பெனியில் வந்து we have automation we've built in. So இது வந்து when we are doing 5, 10, 15 movies in parallel, it is very important. And the quality வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து அந்த workflow aspect of this whole thing is very important. So we've invested a lot as a company to build that infrastructure. If you want to build a skyscraper, you need to build a solid foundation. So we believe in it. So இது வந்து நம்ம வந்து நான் வந்து இங்கே வந்து சும்மா ஒரு 2 படம் எடுக்கிறதுக்கோ 3 படம் எடுக்கிறதுக்கோ எல்லாம் வரல. எனக்கு I don't have the time to do it. I want to build one of the biggest companies when it comes to media and entertainment, and that's kind of the investments we are making. So நீங்க வந்து எல்லா குவாலிட்டிலையுமே you'll see that it will show up in whatever movies we do, whatever things we do. அதுக்கப்புறம் நாலாவது வந்து ரொம்ப ஒரு it's very close to my heart. One of the things I believe in is giving back, right? இப்போ நான் வந்து ஒரு entrepreneur, I'm very blessed. I should thank God for all the things He's given me, and my team here also. இது வந்து how do we give back to the society, which is very important. எல்லாருமே வந்து we talk about creating great movies, profitable movies, glitz, பெரிய company, but like நம்மளை சுத்தி there are a lot of people who are underprivileged, who don't have what we have. So இது வந்து so extra automation, that was my fundamental thing. Like earlier na Kirbailum and Liferay abin rendu organization ku vandu we fully kind of support and manage from orphan kids to kind of abused women ku ellathukkume help பண்றதுக்கு எப்படி பண்ணனும் அப்படினு. So BTG பொறுத்த வரைக்கும் that is one of the things I made a pact with my God, like okay I'm going to give back from the profits we make, the money we make to so we are looking at different ways எப்படி கொடுக்கிறது. Even within the media and entertainment in the industry, film industry la சென்னையில everybody talks about இந்த ஹீரோவோட காசு சம்பாதிக்கிறார், இந்த டைரக்டரோட காசு சம்பாதிக்கிறார், இந்த ப்ரொடியூசரோட, பட் லைக் இதில் வந்து நிறைய நலிஞ்சு போன மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறது? ஸோ we are going to look at all that stuff. See, business not சும்மா it's like okay, winning is not just success, right? One of the things I've learned is நீங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணலாம். This is kind of if I have to impart some advice,
giving is better than receiving. So it gives you so much of joy. So I want us to be a very well-rounded company, so we should make an impact in the society, but not by not just giving high quality movies, but also helping the people around us and have a very sustainable stuff. So anyway, that's all I wanted to share today, because it's, some amazing people are going to share other things. But, thank you so much, press, for being here. I mean, obviously, the people rely on, you to kind of present to them what is happening. So it is a very important, role in our society, and I know it's a lot of hard work you do. So I really, really thank you for being here, waiting for us, and all of that stuff. Thank you, my cast and crew, my heroines, director, music director, people who've come here to be with us, and then all the people who are watching online and social media and YouTube and all that stuff. So thank you for encouraging us. I think we're going to do amazing things. I want our products to speak for itself, but I will, let the program move on and take it from there. Thank you. Thank you so much, sir. This is a warm introduction. Yeah. அடுத்ததாக வந்துட்டு டாக்டர் எம் மனோஜ் பென் அவர்களை நம்ம கூப்பிடலாம். ஸோ ஹீஸ் த ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பிடிஜி யூனிவர்சல். ஸோ இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், பட் 8 years சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் இயர் பேஷன் தான் சினிமா மேலே, அவ்வளோ காதல். படங்களில் வந்து ஷூட்டிங்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லா ஒர்க்லேயுமே இஸ் கம்ப்ளீட்லி ட்ராவல் வித் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படத்துலையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவருடைய லவ் பற்றின நிறைய விஷயங்கள், சினிமா காதல் பற்றி நிறைய ஷேர் பண்ண போகிறாரு. சார் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ, பட் பிஃபோர் தட் அவரை பற்றின ஒரு ஏவி உங்களுக்காக. எப்போவுமே ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணால் நான் வந்து சொதப்பிடுவேன். எக்ஸ்டெம்பரையாக தோன்றதை பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படி எனக்கு பிடிஜி யூனிவர்சல்லேருந்து ஆரம்பித்து பாபி பாலச்சந்திரனுக்கு வந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முக்கிய பிரமுகரை பற்றி பேசி, அப்புறம் எங்கள் ஹீரோவை பற்றி பேசி, காஸ்டியூம் க்ரூவை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். முதல்ல தேங்க்யூ பாபி. சினிமாவில் வந்து நான் 8 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஏவியில் சொன்னாங்க. அந்த 8 வருஷத்துடைய என்னுடைய பீக் இந்த வருஷம் தான். அது நடந்ததுக்கு காரணம் பிடிஜி யூனிவர்சல் மற்றும் பாபி பாலச்சந்திரன். இந்த பயணத்தின் மூலமாக நம்ம இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறதும், நம்ம வந்து இதுக்கப்புறம் சாதிக்க போகிறதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. I am so happy and proud to be a part of BTG Universal. Thank you for that, Bobby. Bobby, நான் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க தான். பாபி உயரத்திலும் 6 அடிக்கு மேல் உள்ளவர், சாதனைகளிலும் பல அடிகளை ரீச் பண்ணியிருக்காரு. யூஎஸ்க்கு போய் அங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட தமிழன், அதாவது நம்ம வந்து எங்காவது ஒருத்தர் அங்கே இருக்காருப்பா, சட்டை போட்டு போடுறாருப்பா அப்படின்னு நாங்கள் வந்து பெருமையாக பறைசாற்றிக் கொள்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அடைந்த ஒருவர். எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில், இந்தியாவில், அமெரிக்காவில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இருந்தால் இப்படி ஒரு சாதனையாளரை போல இருக்க வேண்டும், எல்லாரும் நல்லா படித்து பாபி பாலச்சந்திரன் மாதிரி வரணும், ஓகே அப்படின்ட்டு உதாரணம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு சாதனையாளர். நான் ஒரு டாக்டர் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சொல்லுவாங்க cousins were created in this world so that their parents can compare marks அப்படின்ட்டு. என் மண்டையில் பாபி மாதிரி வரணும் அப்படின்னு கொட்டியே இப்போ அதனால தான் மண்டையில் இருக்கிற முடியும் கொட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த அளவுக்கு பாபி வந்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு அச்சீவர். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். பாபி வந்து சினிமா எடுக்கணும்ட்டு ஆசைப்படும் போது என் வாயில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நான் கொப்பிடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் பாபி என்கிட்ட சொன்னது, இந்த நான் வந்து பண்ண போகிறேன் கண்டிப்பாக, இப்போ நீ வந்து எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஐம் வெரி பேஷனேட் அபவுட் தட் அப்படின்ட்டு. நானும் சரி ஒருவேளை உள்ளே இறங்கி கூட சில நேரங்களில் தீங்கிறது சூட்டாக தான் தெரியுங்கிற மாதிரி சிலர் படிப்பாங்க போல இருக்கு, அது தடுக்கிறதுக்கு நானும் யாரும் நான் நினச்சேன். அன்பிலீவபிள் எப்படி ஒரு மனுஷனால அமெரிக்காவிலேயே இருந்துக்கிட்டு
அங்க வந்து எக்ஸ்ட்ரா மீட்டிங்ஸ், அதாவது பாபி அனுப்புற பாபியுடைய ஸ்கெடியூல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 8:30 to அவருடைய செக்ரட்டரி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஸ்கெடியூல் சொல்லி 8:30 to 9 இது, 9 to 9:30 இது, 9:30 to 10:30 லஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அந்த லஞ்சுலேயும் ஒரு மீட்டிங் இருக்கும், அது லஞ்ச் மீட்டிங்காக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாபி என்கிட்ட பேசும்போது ஒரு பாபிக்கு காலையிலனா எனக்கு வந்து நைட். ஓகே, அந்த நைட் டைம் என் ஒய்ஃப் வந்திருக்கா, என் ஒய்ஃப் பேர் தீபிகா, பாபிக்கு பின்னாடி உட்காந்துருக்கா. பொண்டாட்டி வந்து பல நாள் ராத்திரிகள் அப்படி திரும்பி பெட்ல வந்து என்ன பாட்டு ஒரு முறை முறைச்சு, அப்படி என்னதான் பேசுவீங்க, என்கிட்ட பேசுறத விட நீங்க பாபி கிட்ட பேசுறது தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு என் பொண்டாட்டிக்கு ஒரு காம்படிட்டரா மாறின பாபிக்கு வாழ்த்துக்கள். எந்த அளவுக்குன்னா பாபி வந்து பாபியும் நானும் பேசியும் ஆகணும். பாபிக்கு என்கிட்ட பேசணும், நான் பாபி கிட்ட பேசணும். நான் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட பேசினாதான் என்ன நடக்குது, என்ன நகர போறதுங்கிறது தெரியும். ஆனா 2 பேருக்குமே டைம் கிடையாது. ஓகே, நானும் இத்தனை வேலைகளை செய்யறதும் எனக்கு டைம் கிடையாது. ஆனா நான் எப்படி ஒரு எனர்ஜியை டிரா பண்ணிக்குவேன்னா, பாபியே டைம் ஒதுக்கும் போது நம்மளும் இதுக்கு டைம் ஒதுக்கணும். அப்ப அதுல தூக்கம் 2 பேருக்குமே காம்ப்ரமைஸ் ஆகுது. ஆனால் அந்த தூக்கத்தை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் கூட பண்ணி ஒரு விஷயத்தை எதுக்கு பண்றோம்னா, இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு ஒண்ணு வரும். அந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்காக நாங்க எல்லாரும் செஞ்சு உழைச்சதுக்கு உரிய பலன் உங்களுடைய கைத்தட்டுல கிடைக்கும் போது எங்களுக்கு அந்த சோர்வு எல்லாம் பறந்து போயிடும். அதுவே என்னுடைய வெற்றியா நான் வந்து நினைக்கிறேன். அப்ப பாபி வந்து என்கிட்ட என்ன பண்ணலாம், சரி படம் பண்ணலாம், என்ன படம் பண்ணலாம், சரி நல்ல படம் பண்ணலாம். நல்ல படம்னா என்னது, அது பிரம்மாண்டமான படமா இல்லாட்டி அவார்ட் பெற்ற படமா, எல்லாமே நல்ல படம் தான். ஆனால் அது மீடியா அண்ட் ஆடியன்ஸுடைய மனசை கவர வேண்டும். நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு என்னன்னா, இப்போதைக்கு ஒரு ஓடிடி டிஜிட்டல் இந்த மாதிரி இடங்கள்லாம் பிசினஸ் மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, சரி நீங்க இன்னார வச்சு படம் எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, நீங்க இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக்கா, ஓகே, இதுதான் உங்களுடைய ட்ரெய்லரா, ஓகே, நாங்க படத்தை பார்க்கணுமே. அப்ப ஜென்ரலா இது வரைக்குமே ஒரு காலகாலமா ஓகே, தயாரிப்பு நிறுவனங்கள், டைரக்டர்ஸ், ஹீரோஸ் எல்லாருமே அது என்ன படத்தை பார்க்கறது, ஓகே இதுதாங்க, அதுக்கெல்லாம் டைம் ஆகும், நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ பிசினஸ் பேசுங்க. நானும் பாபி எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா, நாங்க என்ன ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணுவோமோ, என்னத்தை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ, என்ன ஸ்கிரீன்ல வருமோ, அதை ஆரம்ப நாள்ல இருந்து இதை பார்க்கணும்ட்டு யாரு கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட அதை நாங்க தைரியமா போட்டு காட்டுவோம். அதை தைரியமா போட்டு காமிச்சு இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட், இப்ப வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ற ஒரு ப்ராடக்டா AD36 இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, அதை நாங்கள் சாதிச்சே தீர்வோம், சாதித்து காட்டுவோம். இது ஒரு பயணம். இது இப்பதான் தொடங்கி இருக்கு. 1 வருஷ காலத்துல நம்ம வந்து 3 படத்தை இப்ப வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்ப பாபி இங்க வரும்போதும் பாபிக்கோ எனக்கோ உறங்குவதற்கு நேரம் இல்லை. அடுத்த கட்டமாக என்ன, மற்ற தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், ஹீரோக்கள் இவங்க எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரே நேரத்தில் 15 படம் பண்ணணுங்கிறது என்னுடைய குறிக்கோள் கிடையாது. செய்யறதை கரெக்டா செய்யணும். அதே நேரத்தில் எங்களால ஒரு நேரத்துக்கு ஒரு ப்ராஜெக்டோட இன்னொன்று ஹேண்டில் பண்ண முடியும், 2 பண்ண முடியும், 3 பண்ண முடியும். ஒரு பைப் லைன்ல பிடிஜி யூனிவர்சல் அப்படிங்கிற பேனர்ல பாபி பாலச்சந்திரன் பிரசன்ஸ் ரெகுலரா தரமான படங்கள் வந்துட்டு இருக்கணுங்கிறதுல நாங்க வந்து ரொம்ப குறியா இருக்கோம். அதை வந்து நாங்க வந்து செயல்படுத்தி காட்டுவோம். அதே மாதிரி இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும், எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பிளானிங்கும் பட்ஜெட்டும் வாக் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் there is no stopping. அந்த படம் ஆரம்ப நாளில் இருந்து முடிகிற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சே தீரணும். தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர ஓகே தீரணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்கு. நடுவில் எல்லாருக்குமே பாதையில சில கற்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாங்களே இந்த படத்தை கொஞ்சம் அட்வான்ஸா ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. என்னுடைய ஹீரோவுக்கு ஒரு திருஷ்டி, அவர் வந்து அடுத்து வணங்கான் படம் மூலமா வேற ஒரு லெவலுக்கு போக போறாரு. ஓகே, அதுக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போடுற மாதிரி அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு. சரி ரைட், பொறுமையாக காத்திருப்போம். காத்திருந்து மறுபடியும் துவங்கி சிறப்பாக முடிப்போம். தி எண்ட் ரிசல்ட் வில் பி சூப்பர் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
அது அந்த உற்சாகம் எங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்கள் ஹீரோகிட்டையும் தெரியுதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தரமான படங்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். மோகன் ராஜா என்னுடைய நீண்ட கால நண்பர். நான் ஒரு கோரிக்கையோடவும் ஒரு உரிமையோடவும் இன்னைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. 2-3 விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், நான் எப்படி வர்றதுன்னு கேட்டார். எனக்காக நீங்கள் இதை இது பண்ணிட்டு போகணும், உங்களை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி இதை துவக்கி வச்சு எங்களை பிளஸ் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறதுல நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த கோரிக்கையை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. ஓகே, வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்டு. அதாவது உரிமையாக கேட்கறது ஒரு பக்கம், நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது எல்லாத்தையும் பார்த்து எனக்காக வந்தது இன்னொரு பக்கம். தேங்க்யூ ஸோ மச். வருங்காலத்தில் நாங்கள்லாம் காத்து கொண்டு இருக்கோம். என்னைக்கு நாங்கள் மோகன் ராஜா கூட இணைவோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஓகே, காலம் அதுக்கு பதில் சொல்லும். அப்படி நீங்கள் வரும்போது நாங்கள் சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அஜய் ஞானமுத்து இன்னைக்கு நான் ஏன் இப்போ இமீடியட்டாக அடுத்தது அதை பற்றி பேசுகிறேன்னா இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அஜய் ஞானமுத்துவின் டிமான்டி காலனி 2 என்ன மிரட்ட போகிறது என்பதையும் பற்றி நான் சொல்லி ஆகணும். அஜய் ஞானமுத்து வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக ஒரு படம் எடுத்திருக்காரு. ஓகே, அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது. பார்த்த வரைக்கும் நாங்கள் மிரண்டு போயிருக்கிறோம். அது எவ்வளோ சீக்கிரம் ஆடியன்ஸுக்கு கொண்டு உங்ககிட்ட சேர்க்க முடியும் ஓகே அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அது விரைவில் உங்களை சேரும். பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும். அதை நல்லபடியாக எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அஜய். யுவர் எஃபர்ட்ஸ் won't go வேஸ்ட். அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் மீட்டிங்கை கண்டிப்பாக விரைவில் நடக்கும். அன்னைக்கு மறுபடியும் இவங்க எல்லாரையும் சந்திப்போம். அடுத்தபடியாக இந்த படத்தின் நாயகன் அருண் விஜய்க்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அருண் விஜய்க்கு நான் சினிமாவை என்டர் பண்ண போகிறேன்ட்டு தெரியாது. அப்போவும் அருண் விஜய் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் சினிமாவை என்டர் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அருண் விஜயோடைய ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி மாதிரி. அங்கிள் இருக்காங்க, விஜயகுமார் அங்கிள். எங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்வேஸ் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய கம்பீரத்துக்கு நாங்கள்லாம் ஒரு அடிமை. அருண் விஜயுடைய ரியல் லைஃப் ஹீரோயின்ஸும் இங்கே இருக்காங்க, ரியல் லைஃப் ஹீரோயினும் இங்கே உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆர்த்தி. அருண் என் மேலே ஒரு நம்பிக்கை ஹீ கீப்ஸ். அது எப்படின்னா, ஃபோன் அடித்தா அண்ணே எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். ஓகே, நல்லா இருக்கேன் அருண். ஓகே, ஒரு கதை கேட்டிருக்கேன், அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, அதை நீ கேட்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அருண் விஜய்கிட்ட ஒரு கதையை போய் சொல்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்னாலும் அது ஒரு ப்ராசஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஆனால் நான் சொன்னால், மனோஜ் அண்ணா சொன்னால் ஓகே அதில் ஏதோ ஒன்று இருக்கும் ஓகே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆள் அருண். அந்த நம்பிக்கைக்கு தேங்க்யூ அருண். அந்த நம்பிக்கை மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. நான் தெருவுக்கிட்ட தனியாக கதை கேட்டிருந்தேன். இது யாரை வச்சு பண்ணலாம்னு சொல்லும்போது அருண்கிட்ட போய் நரேட் பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அருண்கிட்ட நரேட் பண்ணார். அருண் எனக்கு கால் பண்ணி அண்ணா நரேஷன் நல்லா இருக்குது, இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஹீ செட். அருணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா he is in this situation today because he chooses his scripts carefully, so he knows what will take him to the next level. அந்த நம்பிக்கையை அருண் வச்சிருக்காரு ஓகே அப்படின்னு தெரியும் போது அப்போ நம்மளும் ஸ்கிரிப்டை ப்ராஜெக்டை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் போர்ட் அருண். இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய வெற்றியாக வரும்ன்ட்டு நம்ம 2 பேருமே நம்புகிறோம். ஓகே, அது நடக்கும். அடுத்தது கிறிஸ் திருக்குமரன் 2 வகையாக பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டராக பார்க்கலாம், எனக்கு எல்லாம் வேணும்னு அடம் பிடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் பார்க்கலாம். 2மே திருக்குமரன் தான். அது 2மே திருக்குமரனுடைய ப்ளஸ் தான். அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு ஓகே அப்படின்னா, அதாவது ஆஃபீஸில் எல்லாரும் அலறுவாங்கன்னு இது வரைக்கும் திருக்குமரன் சொன்னது கிடையாது. எப்படின்னா, காலையில் 7 மணிக்கே வந்துடுறாரு சார், எல்லாரையும் எங்கேருந்து சாவடிக்கிறாரு சார்னு வாங்க. உள்ளே போனால் இந்த மாஃபியா படத்துலலாம் ஒரு சீன் வரும். எப்படின்னா, அருண் போய் ஒரு மேப் ஒன்று போட்டு இந்த கொலைகாரன் எங்கே இருப்பான் ஓகே அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒன்று இருக்கும். குமரன் ரூமுக்கு போனால் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோவாக நிறையா சில இதில் இன்ட்டு போட்டிருக்கோம். அப்போ நான் நினைப்பேன், இன்ட்டு எதுவும் போட்டிருக்காரு இவங்களெல்லாம் அப்போ தீர்த்து கட்டிட்டாரா அந்த மாதிரி. அவ்வளோ சார்ட்ஸ், அவ்வளோ பிளானிங்.
நம்மளை வேற உட்கார வச்சு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, அப்போ நான் நினைப்பேன் நமக்கு வந்து இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இங்கே நம்மளை சுற்றி இந்த ஆப்ஷனே இல்லாமல் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இவங்களெல்லாம் திருக்குமரன் போட்டு எப்படி ஒரு வழி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் அது உங்களுடைய ப்ளஸ். உங்களை பார்த்து நாங்கள் வந்து பிரமிக்கிறது அந்த அந்த ப்ளஸ்ஸை உங்களுடைய ப்ளஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறது அதை தான். ரொம்ப பிரமாதம். இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியரிட்டி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அதே நேரத்தில் இப்போ எல்லாரும் சைன் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா. அந்த அடம் பிடிக்கிற குழந்தைய ஒன்று ஹெட் மாஸ்டர் ஒன்று பண்ணும் சேர்ந்து. ஓகே, அதை நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். கூடயே ஒர்க் பண்ணணும், என் கூடயே இருக்கணும். அப்பந்தான் இதை வந்து பிரம்மாண்டமாக கொண்டு வர முடியும். இது இப்படி ஒரு பிளானிங், அது அப்படி ஒரு பிளானிங். இது ஓரளவுக்கு இப்போ ஏற்கனவே இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அவர் கூட வந்து சாம் சிஎஸ் பிரதர் தாங்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு. பட் மியூசிக் கூட கேட்ட வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சின்சியாரிட்டி திருக்குமரன் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. அவருக்கு வந்து இந்த படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த அமைதிப்படையில் வர்ற மாதிரி திருக்குமரன் வந்து பாபி சார், மனோஜ் சார் தள்ளி நில்லுங்க, கால் மேலே போடுதில்லைன்னு சொல்ல போறாரு. அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை we would like to continue to have on board and we would like to do much more things together. அது வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டா எல்லா ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஹீரோஸ் எல்லாரும் ஒருத்தர் மேடையில் பேசிக்கிறது தான். ஆனால் நான் மனசார சொல்றேன், இந்த காம்பினேஷன் தொடரும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நல்லபடியாக நடக்கும். சித்தி இத்னானி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் போர்ட் திஸ் மூவி. ஏற்கனவே நீங்கள் வந்து பலருடைய மனசை வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அந்த உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் போர்ட். இது வந்து நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, தமிழ் நல்லா பேசுவீங்களா அப்படின்ட்டு. அவங்க தமிழ் நல்லாவே பேசுகிறாங்க. அதனால் இந்த படம் முடியும் போது சித்தி தமிழ் புலவராக கன்வெர்ட் ஆயிடுவாங்கன்னு நம்புகிறோம். Thank you for being on board, Siddhi. Hope this will be a very pleasurable journey for you. Tanya Ravichandran, சித்தி சரி, தானியா சரி, இவங்க எல்லாருமே ஓகே ஃபைன். இப்போ இன்னைக்கு ஈவெண்ட் இல்லை, நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டால் எல்லாரும் 10,000 ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஒருத்தங்க டப் பண்ணுறாங்க, ஒருத்தங்க ஷூட்டிங் போகிறாங்க, ஒருத்தங்க இப்போ தான் லேண்ட் ஆனேங்கிறாங்க, 40 மணி நேரமாக நான் வந்து தூங்கவே இல்லைங்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து உற்சாகமாக பங்கேற்க வந்திருக்கும் தானியாவுக்கு எங்களுடைய நன்றி. ஆல் தி பெஸ்ட் தானியா. இது வந்து உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு படமாக இருக்கும். சாம் சிஎஸ் உடைய பாடல்கள் அண்ட் ஆர்ஆர், ஓகே அப்படி சொல்கிறேன் இந்த படத்தில். ஓகே, அவர் ஆர்ஆர் கிங்னா அவர் இந்த படத்தில் பாட்டில் எப்படி மிரட்டியிருக்காருன்னு நீங்கள் வந்து பாருங்கள். பாட்டையும் சேர்த்து மிரட்டியிருக்காரு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது படத்துடைய பிரம்மாண்டத்தை செட்டு போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து காட்டின 2 பேர். ஒன்று சாம் சிஎஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ஷூட் பண்ண வெங்கட்ராம்னு வச்சுக்கலாம். பாலாஜி முருகதாஸ், உனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்ட்டு நான் நம்புகிறேன். இது மூலமாக உன்னுடைய சினிமா பயணம் வந்து இட் ஷுட் கிவ் யூ a lot of laurels. எடிட்டர் ஆண்டனி, பூஜைக்கு வர முடியுமா ஆண்டனி? இல்லை ப்ரோ, நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கேன். இதுக்கு வர முடியுமா? இல்லை, நான் ஜெர்மனியில் இருக்கேன். நல்ல வேலைக்கு அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு நாளாக பார்த்து நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வச்சோம். ஆண்டனி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இப்பெல்லாம் என்கிட்ட கை கேட்டாது, அப்போ இனிமேல் இரு இந்தியாவில். பிஸி பர்சன், வெரி பிக் எடிட்டர். ஓகே, அதனால தேங்க்யூ. டிஜோ, இதை வந்து நாங்கள் வந்து பெருமையாக சொல்லணும். 3வது படம் டிஜோவோட ஒர்க் பண்ணுறோம். நிறங்கள் 3, ஃபாலோட் பை சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஃபாலோட் பை அருண் விஜய் 36. அருண் விஜய் 36 டிஜோவுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். பாபி, மனோஜ், திருக்குமரன், அருண் விஜய் 4 பேரும் டிஜோ மேலே அசாத்திய நம்பிக்கை வச்சுருக்கோம். நல்லபடியாக பண்ணணும் டிஜோ. இது பெரிய பேரை வாங்கி கொடுக்கணும் உனக்கு. அடுத்தபடியாக I would like to thank the choreographer of the movie, the costumer, makeup person, all the ADs. ஓகே, இவங்கெல்லாம் நல்லா பண்ணுங்க இந்த படத்தில். முடிக்கும் போது ஒரு 2 விஷயம் சொல்கிறேன்.
படமையும் நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் ஓகே அப்படின்னு பேசுறது சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸாக கூட தெரியலாம். எங்களுக்கு வேற வழி இல்லை. வி ஆர் so confident about our ப்ராடக்ட். இந்த படம் ஜெயிச்சே தீரும். திருக்குமரன் வந்து இந்த கதையை பற்றி, இந்த கதையில் என்ன ஸ்பெஷல் ஓகே அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். 15 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் ஒரு இன்டர்வல் பிளாக் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டென்ட் அவ்வளோ சாலிடுன்னு அர்த்தம். அந்த கண்டென்ட் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி திரைத்துறைங்கிறது வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் ஒரு கஷ்டமான விஷயமோ, எந்த அளவுக்கு ஒரு மெடிசன் ஒரு கஷ்டமான விஷயமோ, அந்த அளவுக்கு சினிமா எடுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயங்கிறது நானும் பாபியும் புரிஞ்சுக்கிட்டோம். நான் கொஞ்சம் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், பாபி இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு 3 நாள் முன்னாடி பாபியோட அப்பா அண்ட் அம்மா அண்ட் சிஸ்டர் மிஸ்டர் பிபி பாலச்சந்திரன் ஓகே என்னுடைய அங்கிள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி பார்த்து இந்த AV36 ப்ராஜெக்டுடைய ப்ரெசன்டேஷன் அது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரொம்ப பிரமிச்சு, இதிலெல்லாம் இவ்வளோ வேலை இருக்கா, இவ்வளோ ஃபேமிலிஸ் இன்வால்வாக இருக்காங்களா, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நாங்கள்லாம் சினிமாவை சரி ரைட்டு அது என்னதானு நாங்கள் நினச்சோம் ஓகே, அது இவ்வளோ பெரிய விஷயம் ஓகே அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்போது we promise that we will take it up very very seriously. I would like to thank Manu, VK, Madan, Gayatri who are all part of our team. BTCல இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா மேலே வரணும்ட்டு நீங்கள் வந்து வேண்டிக்குங்க. இப்போ ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து இதோடைய அன்வெயிலிங் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மோகன் ராஜா பேசுவார். இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, இது வந்து ஒரு பூஜை கிடையாது, இது ஒரு டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல். இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனா ஓகே, ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்னு அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். அந்த அளவுக்கு ஐ ப்ராமிஸ் யூ, ஐ சேலஞ்ச் ஆல் ஆஃப் யூ தட் யூ வில் ஆல் பி சர்ப்ரைஸ்ட். அந்த புகழ் வந்து திருக்குமரனுக்கும் அருண் விஜய்க்கும் ஃபுல்லாக போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் கமிங். ஆல் தி பெஸ்ட். Thank you so much, sir. The much needed hype actually. Thank you. So, எல்லாருமே என்னப்பா AV36 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வாட் இஸ் த டைட்டில் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறது லவுடாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ டைம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம். அந்த போஸ்டர் என்ன அப்படின்னு இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தியான ஹைப் ஆயிடுச்சு. வாட் இஸ் இட் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம ரிவீல் பண்ணுறதுக்காக we have a special guest coming. நம்மளுடைய ஒரு ஃபேவரட்டான டிரெக்டர். ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த படம் சக்சஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கிற நேரத்தில் கொடுக்குற ஒவ்வொரு படத்துலையும் சூப்பர் டூப்பர் ஹிட், செகண்ட் பார்ட் எப்போ சார் அப்படின்ற கேள்வி வந்து அதிகமாக வர்ற ஒரு டிரெக்டர் இவர் தான். ஸோ மோகன் ராஜா சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். Yes, Bobby sir, please come out of the stage to felicitate him. Yes. Thank you Manoj sir, thank you Bobby sir. So the title என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். ஆமா எஸ் சார், கண்டிப்பா பண்ணலாம் சார். வாவ், ரெட் தலை. Okay, now we know the poster வந்து ஏன் அவ்வளவு ஸ்பெஷல். கண்டிப்பா வால்யூம்ஸ் தான் பேசுது. Look at that, oh my god. விழாவுக்கு வந்திருக்கான நண்பர்களுக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு, பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி வெரி பெஸ்ட், வண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லுக். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவை சந்திக்கிறது சந்தோஷம். இன்னைக்கு சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துட்டு இருக்கு. இயக்குநர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ நல்ல தயாரிப்பாளர்கள் வருகை ரொம்ப 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 முக்கியம்.
அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளராக பாடி அவர்கள் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசராக ஃபியூச்சரில் மாறுவாங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனோஜ் பனு, நான் நண்பர்னு சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன், அதனால் ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு நான் முதல்ல கவுண்ட் பண்ணலாம். எத்தனை நண்பருங்க விட யார் நண்பர் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் ஈஸியாக பழகுற ஒரு ஆள். சினிமா பற்றி நாங்கள் பேசிட்டே இருப்போம், நிறைய பேசிகிட்டு இருப்போம். அதனுடைய எல்லாத்தோடைய ஒரு அவுட்புட்டாக உங்களுடைய செலெக்ஷன் நல்லா இருக்கணும். உங்களுக்கு பெரிய பேர் வேணும். உங்களை கசன் வந்து இனிமேல் நல்ல முறையாக கம்பேர் பண்ண உங்கள் வீட்டில் அப்படின்னு வாழ்த்துக்கள். அருண்விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்னை விட அன்பா கூடுவான், அவ்வளோ அன்பா அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்கள்ல அருண்விஜய் அவர்கள் வந்து, ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண்விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் ரொம்ப அவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக அவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்க வயசு நான் சொல்ல போறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமா இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சீரியஸா. அது வந்து பாலிவுட்ல ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கு. இது பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு ஹீரோ அண்ணனா எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி மெயின்டைன் பண்ண அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ பெர்சவரன்ஸ் இல்லைன்னா நடக்காது. இட்ஸ் வொர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஹோல் குரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருத்தமுருகன் சார், ப்ரொடியூசர் நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுங்கன்னு தெரியும், ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. சாம்சே சார், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி நினச்சிட்டு இருக்கிற முக்கியமான டெக்னீஷியன் நீங்கள், சீக்கிரம் சந்திக்கணும். அண்ட் சித்தி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தானியா, என்னோட ஹீரோயின் சொல்லுவேன், காட் ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஜி யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனி மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியா இந்த படத்துடைய எடிட்டர் மிஸ்டர் ஆண்டனி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜேபி டிஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விவேகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பாபு சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ஃபெலிசிட்டேட் them. Thank you, Bobby sir. இது 3 பேர் மட்டும் இப்படி பேசிடலாம். அப்பா போடியம் சார். Yes sir, a few words from you. Yes. Yeah. Hello. Yeah, I'm very glad and happy to be a part of this film. Thank you, Bobby sir. Thank you, Manoj. And I know I'm going to have fun with Arun Vijay sir's performance, and I'm really happy to be here and be a part of it. Thank you. Thank you sir. Thank you. Sir, Vivek sir, please. அனைவருக்கும் sound கொஞ்சம் increase பண்ணிக்கோங்க. Yeah. பேசுங்க sir. ஹலோ, Yes. அனைவருக்கும் வணக்கம். படத்தலைப்பு வெளியீட்டு விழா, படத்தினுடைய முதல் பார்வை, படத்தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லட்சினை வெளியீட்டு விழான்னு 30 விழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டது பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய வளர்ச்சி கதையை நாம் பார்த்தோம். இங்க ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இமயம் தொட்ட அவருடைய வரலாற்றை பார்ப்பதற்கு
ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருவதாக இருக்கிறது. பாலச்சந்திரன் என்றால் பிறை நிலவு என்று பொருள், இளைய நிலா என்று பொருள். அவர் தமிழ் திரையுலகில் ஏராளமான படங்களை எடுத்து பௌர்ணமியாக ஒளி வீச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த படத்துக்கு அவர் மனோஜ் பெனோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் கிறிஸ் திருக்குமரன் அவர்களை பற்றி மனோஜ் பெனோ ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார், ஒரு மாணவராகவும் இருக்கிறார் அப்படின்னாங்க. வாழ்க்கையில் வெற்றியடைந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவர்கள் தான். ஏனென்றால் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரை மிகச்சிறந்த மாணவராக இருந்தார். தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான நேர்த்தியான ஒரு இயக்குனராக நான் திருக்குமரன் அவர்களை பார்க்கிறேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலம் தருவார் என்று நம்புகிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா சாம்சிஎஸ் அவர் இப்போதான் கேரளாவில் விருது வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருக்காரு. அவர் ஆர்ஆர் கிங் அப்படின்னாங்க. நிச்சயமாக பாடல்களிலேயும் அவர் மிகப்பெரிய கிங் தான். தொடர்ச்சியாக அவர் எல்லா மொழிகளிலேயும் நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கேன். இது வரைக்கும் 2 பாடல்களுமே தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். அவ்வளவு அழகாக பாடல்கள் வந்திருக்கின்றன. இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கம்ப்ளீட் ஹீரோன்னா அவரை சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பாருங்க, ஒரு கிரேக்க போர் வீரனை போன்று உடற்கட்டோடு அவர் இருக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு கதாநாயகன் எப்படி தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும், தன் உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருண் விஜய் அவர்கள். அவர் நிச்சயமாக இன்னும் வாழ்க்கையில் பல உயரங்களை அடைவார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த படத்துவக்க வெளியீட்டு விழாவிலே, இந்த பட தலைப்பு வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சாரி தலைவா, உங்களை மறந்துட்டேன். சாரி. Thank you for believing in me. Thank you for choosing me. Sorry. ஏதோ இதுல எஸ் சார் நீங்க ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் மனோஜ் சார் அண்ட் பாபி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் பிளாட்ஃபார்ம். அப்புறம் என்னோட டைரக்டர், அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ரொம்ப எனர்ஜி, அவரோட எனர்ஜி லெவலை மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எஸ் சார், நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறோம் என்ன பண்ண போகிறோன்னு. அப்புறம் மணி அண்ணா அண்ட் மை லவ்லி காஸ்ட் அண்ட் ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக இந்த படத்தில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்க யோகி சார். கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான ஆக்டர் அவங்க. ஸோ இந்த படத்துலையும் இஸ் டன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். Thank you, Manoj sir. Hi everybody, எல்லாருக்கும் வணக்கம். And I would like to thank Krish, Thiru sir for casting in this film, and Bobby sir and Manoj sir. Thank you so much, and thank you Arun Vijay sir. I've met you before. I don't know if you remember that. I'll tell you later where we met. And thank you, and I hope you guys will not regret of me being in the film, and I'll make sure that I act really well and make you guys proud. Thank you. Thank you so much sir. அடுத்தபடியாக நம்மளுடைய யங் ப்ராமிசிங் ஹீரோ பாலாஜி முருகதாஸ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடை கழிக்கிறேன். மனோஜ் சார். Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் திருக்குமரன் சாருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு நான் சூஸ் பண்ணது திருக்குமரன் சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் பாபி சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படியும் என்னோட ஃபோட்டோ அவங்ககிட்ட போயிருக்கோம், அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னாதான் படத்தில் ஏற்றுப்பாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹீரோ சாருக்கும் போயிருக்கோம், ரொம்ப நன்றி. எனக்கு அருண் விஜய் பிரதர் ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் சினிமா மூலியமாக தெரியாது. எங்கேயாச்சும் ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருப்போம். ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுல. என்னன்னா
எனக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த WWEலாம் பார்த்து வளர்ந்த பசங்க, கிட்டத்தட்ட 2K கிட் தான். ஸோ நம்ம ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாடலிங்ல இருந்ததுக்கு அப்புறம் சினிமாக்கு வந்தேன். சினிமாக்குன்னு வரும்போது எனக்கு தெரியும் அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா டெய்லியும் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ வருஷமா மெயின்டைன் பண்றதுக்கு கண்டிப்பா இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா. ஏன்னா மெயின்டைன் பண்ணும்போது சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளோ உடம்பு வச்சிருக்கீங்கன்ட்டு. வச்சிருக்க எங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டுருவோன்ட்டு. நீங்க இன்னும் கிரேட் ஹைட்ஸ் போகணும் பிரதர். சார் இப்படி வேணா எடுத்துக்கோங்க, பிரதர்னே கூப்பிட்டுக்கிறேன். அண்ட் to all the technicians and the cast, crew, media people, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி and thank you. I'll be always grateful. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. Thank you so much. All the very best to you too. So அடுத்தபடியாக நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவர்கள். He's one phenomenal musician actually. அவர் வந்துட்டு அவர் அதிகம் பேசி நான் பார்த்ததில்லை, but his work speaks volume for him. So with lots of respect, Sam C. Valvar, please, vaanga. Manoj sir, please come on to the stage, felicitate him. Yes. அனைவருக்கும் வணக்கம். ரெட்டத்தலை சில படங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா காதல், போலீஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்டாக வைக்கும்போது, காதல்னு ஒரு படம் டைட்டில் வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல்னு ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும். நமக்கு ஒரு 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 ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக இருக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நிறைய போலீஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். ரொம்ப சாதாரணமான ஒரு டைட்டில், பட் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, இல்லை யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் ரெட்டத்தலை ஆக்சுவலி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். அதோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்கு. எனிவே உங்களோட மனநிலை தெரியும், ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு, பட் ரொம்ப பேசல. ப்ரொடக்ஷனில் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாபி அவர், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து மெசேஜ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம், இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு, படம் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளோதான் இருக்கும். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லையுமே அவர் வந்து இது ஒரு சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ ஒரு நான் வழக்கமாக அந்த கல்லாவில் உட்காந்து காசு வாங்கி போடுறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட நான் நம்புறது என்னன்னா, ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அந்த ப்ராசஸை பெருசாகிறாங்க இல்லையா, கீழே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாகவே ஒரு பெரிய முதலாளி. அந்த வகையில் வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி. ஏன்னா எல்லா ப்ராசஸ்லையும் அவர் கூட இருக்கிறாரு. அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் மெசேஜ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுடைய அவங்க கூட ஒரு வைப் இருக்கும். அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனோசாக இருக்கட்டும், பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு வைப்பாக இருக்கும். ஸோ அவர் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் இப்போ வந்து நான் தான் சொன்னேன், அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது மொத்தத்துக்கு இந்த படமாக இருந்தது. இதுக்கு மேலே பண்ண டிமாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன், ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு 50% ஒரு கதை இருந்தாலே போதுங்க. அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து 100% கதையெல்லாம் தேவையில்லை. ஒரு 50% கதை, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான். பேலன்ஸ் ஒரு 50%ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், பாதி பேருக்கு நம்பாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை, பயங்கரமான படம், ஆனால் ஹிட் ஆகாமல் போயிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான், ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க, எவ்ரி டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகிருக்கு. இதை நான் வந்து மனசால சொல்கிறேன், சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும் ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் வரும். ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக, ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு ஒரு என்ன சொல்ல, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மியூசிக்கலாக நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு. பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது
எல்லாரும் வந்து அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக. பட் சாம் சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன். அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு கொடுத்தாங்க. நீங்கள் நம்புங்க அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட் அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிற வரைக்கும் கூட்டு போன டிரைவரில் இருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறவங்க இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம் சிஎஸ்ன்னு தெரியாது. அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. நான் போகும்போது அசால்ட்டாக போகிறேன். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க ஒரு சாம் சிஎஸ்ன்னு ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது. ஸோ தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு ஸ்பாட்டிஃபையோட பிளேலிஸ்டாக இருக்கட்டும், எவ்ரி வீக் நான் சொல்கிறது எவ்ரி வீக் டாப் 10 சாங்ஸ் எடுத்துக்கோங்க தமிழில். அதில் என்னோட பாட்டு 2 பாட்டு இருக்கும். எதுக்கு சொல்லுவாருன்னா இது வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல் பண்ணுவாருங்க. பாட்டு வந்து அது எனக்கு பாட்டை பற்றி நம்ம வர படங்கள்லாம் உங்களுக்கே தெரியும், கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கூடுதல் மியூசிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கா இல்லாமல் இருக்கும். பட் சாங்ஸ் இருக்கிற எல்லா படங்களுமே நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த படம் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாமே இருக்குது. எல்லா ஒரு என்ன சொல்கிறது எல்லா டைப் ஆஃப் ஒரு சாங்குமே இருக்குது. டைரக்டரை பற்றி சொல்லணும். ஏன்னா அவரோட எனர்ஜி வந்து எப்படின்னா அவர் வந்து துருன்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்கிறது அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே ஒரு பாட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்களை வந்து கிரகிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹிட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை பார்த்துருப்பாங்க, இந்த இது பார்த்துருப்பாங்க, வேற லாங்குவேஜில் ஒரு பாட்டு இப்படி நிறைய பார்த்து வந்து கிரகிச்சு வச்சு இல்லை. அதை கேட்கும்போது அவங்க குழந்தைத்தனமா ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அவர் கேட்க ஒரு இதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணும்போது பண்ணிட்டு அவர் காமிச்சும்போது பிரதர் தேங்க்ஸ் பிரதர் ஹிட், இந்த பாட்டு ஹிட் அப்படின்னாரு. உண்மையாக சொல்றேன், இது வரைக்கும் எந்த பாட்டுமே நம்ம ஹிட் ஆயிரும்னு நினைச்சு நான் ஒர்க் பண்ணதே இல்லை. ஆத்மார்த்தம் ஒரு பாட்டு பண்ணுவோம், அது ஹிட் ஆகும், சில டைம் ஹிட் ஆகாம கூட போகும். ஆனால் அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது அடுத்த பாட்டு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு. அடுத்த பாட்டை கேட்டு அவர் சொன்னாரு அந்த பாட்டு ஹிட் பேர், ஆனால் இது அதை விட ஹிட் பேர் அப்படின்னாரு. அந்த மாதிரி 4 பாட்டு பண்ணியிருக்கோம். எண்டாவது அது மக்கள் கையிலையும் உங்களுடைய காதுகளில் நீங்க கேட்டு சொல்றது அது ஹிட் இல்லையான்னு. பட் ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பு இருக்கு இந்த படத்துல. இந்த படம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கம்பெனியில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி பண்ண டிமாண்டி காலனி அஜய் வந்திருக்காரு. ஸோ அதுவுமே ஃபைனல் அவுட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக ஒரு படத்தை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். அது மியூசிக்கலாகவும் சரி, விஷுவலாகவும் சரி. அப்படி ஒரு பேய் படத்தை சொல்கிறேன். ஏன்னா காமெடி பேய் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பயங்காற்ற ஒரு படத்தை நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த கம்பெனிக்கு யார் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். ஸோ இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அருண் விஜய் சார், ஏன்னா அவர் கூட நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருமே எப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டோம், ஒரு காசு வாங்கிட்டோம், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்லை. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அவருடைய வெற்றினா அவர் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர் பண்ணுற இன்வால்மெண்ட். ஆக்சுவலி எல்லா படத்துக்குமே அவர் கால் பண்ணுவார், பண்ணிட்டு எப்படி வேலை இருக்குது, என்னென்ன போயிட்டு இருக்கு எல்லாமே கேட்டே இருப்பார். அதை தாண்டி இந்த போஸ்டர் இதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர ஒரு ஃபீல் வருது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க இவ்வளோ இதாக தன்னை வந்து செதுக்கிக்கிறது இருக்குல்ல. அதாவது இந்த ரஜினி சாரை வந்து ரம்யா அவங்க சொல்கிற மாதிரி தான், வயசானாலும் அவருக்கு வயசே ஆகலை ஆக்சுவலி. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் இப்படியே தான் இருக்காரு, இப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாரு. நான் இயற்கையில் வந்து பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்தார், இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாரு. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அப்படியே இருந்தார். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் கூட நான் திரும்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் போகிறார். ஏன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர். ஆக்சுவலி ஒரு ஹீரோவெல்லாம் எனக்கு தாண்டி அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு கதையாக ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இல்லை, அவரோட நடிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது, மற்றவங்க இதில் ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இந்த படம் கட்டாயமாக பெரிய ஒரு லெவலில் வெற்றி பெறும். நீங்களும் அதை பார்ப்பீங்க. எங்களால் முடிஞ்ச எல்லா ஒரு எஃபர்ட்டுமே இந்த படத்தில் நாங்கள் போடுறோம். அதுக்கு மேலே உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களோட ப்ரேயர் தொடர்ந்து வேணும். கடவுள்கிட்டையும் நான் ஜீசஸ் கிறிஸ்டையும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த படம் பெரிய லெவல் வெற்றி பெறணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியா இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ஷேட்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணுற 2 பேர் வந்து நம்மளுடைய ஹீரோயின்ஸ் தான். அதில் ஒருத்தங்க சட்டிலான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான போல்டு கேரக்டர் இருந்தாலும் சரி, அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப
ரொம்ப ஜாஸ்தி. 10 செகண்ட் வீடியோ போட்டா போதும், அது 10 லட்சம் வியூஸ் கண்டிப்பா தாண்டிடும். இவங்களுக்கு வந்து இப்ப ஆக்சுவலி கியூட்டி தானி இன்ஸ்டா ராணி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து இந்த இவெண்ட்க்கு அப்புறமா ட்ரெண்டிங்கா போக போகுது. ஸோ இளைஞருடைய மனசை கொள்ளையடிச்ச தானி அவர்கள், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். பாபி சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் டு ஃபெலிசிட்டேட் ஹர். Yeah, thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம், வந்ததுக்கு நன்றி. இப்போதான் சதீஷ் சொல்லிட்டு போறாரு டீட்டெயில்டாக பேசுன்னு, பட் எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் பேசுவேன். அண்ட் தேங்க்யூ பாபி சார். இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமரன் சார் and Arun Vijay sir. I'm very excited to work with him and especially in this movie because படம் வந்து அவங்களுக்கே தெரியும். So thank you again and thank you so much for coming. Thank you. Okay, there's no wonder. இப்போ தெரியுது ஏன் ஜாஸ்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு. பட் தேங்க்யூ ஸோ மச், உங்களுடைய ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இன்னொரு அழகான இளவரசி அவங்க சித்தி தானி. ஷீஸ் தி டிம்பிள் குயின் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு முதல் படத்திலேயே இளைஞர்கள் எல்லாம் மனசுல கட்டி போட வச்சுட்டாங்க. அவ்வளவு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவங்களுக்கு. கொஞ்சமா தமிழ் பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. சித்தி தானி, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் ஃபார் a few words. Manoj sir, please come onto the stage to felicitate her. Thank you so much, sir. A few words, yes. Tamil konjam. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ so much for being here and sorry கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சுல. பட் இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா பிகாஸ் we are meeting so often. Both we just met for the puja and now we are meeting again for the first look. So I'd say Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. But anyway, jokes aside, I am extremely honored, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir and Ippo you. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Nee Venum, we were shooting, Simbu sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal and everybody who was coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who is going to be a part of this film, I am really looking forward and I am certain that they're going to rock it. Thank you. Thank you so much, ma'am. So அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தங்க இந்த நிகழ்ச்சி இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வித்தியாசமான கதைகள் கொடுக்கிற ஒரு இயக்குனர், ஆல்ரெடி டிமாண்டி காலனி, மைக்கா நொடிகள் போன்ற நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதைகள் கொடுத்தவர். இதுக்கப்புறமும் நல்ல கதைகள் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. So Ajay Dhanamuthu sir, please come onto the stage to share a few words. Sir, please come onto the stage to felicitate him. BTG யூனிவர்சிட்டி முதல் இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள், ப்ளீஸ் a few words from you sir. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 year பேக் ஃபர்ஸ்ட் பிடிஜியில் மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க.
அப்போ நான் அப்போ தான் வராங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்கள பற்றி ப்ரீஃபெல்லாம் கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய பிரமிப்பில் தான் போனேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது நம்ம படம் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி அவங்கள்ட்ட பேசும்போதே the கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஹேவ் அண்ட் அவங்க விஷன் என்னன்றது புரிஞ்சு. நான் அப்போலேருந்தே நான் மனோஜ் சார்ட்டையும் கேட்பேன், சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க? ஏன்னா என்னென்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டெக்னீஷியன்ஸுக்கும் சரி ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளி இன்னும் ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வந்து வில் பி ஃபினாமினல். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. தேர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபில்ம், த கண்டென்ட் தட் யூ ஆர் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அமையணும் அப்படின்றது மனசாக நான் வந்து நினைச்ச ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னா இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் முருகதாஸ் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் 7ஆம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோட ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டு தி கோர் ஸ்ட்ரிக்ட்டு, அதாவது ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்தை, டேய் தம்பி இது என்னடா, டே இதே அப்புறம் அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண் ஜெய்சாரோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம். இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு டைட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே முருகதாஸ் சார் வந்து படம் பண்ணணும்னு நினச்சி வச்சிருந்த ரொம்ப பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான டைட்டில். அப்பப்போ மற்ற படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி டைட்டில் வரும். இந்த டைட்டில் நாங்கள் எக்ஸைட் ஆகும். ஏன்னா இது அப்போ ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இன்னைக்கு சாரோட பிளெஸிங்ஸோட இந்த டைட்டில் திருவண்ணா படம் வந்தாருன்னும் போது வெரி ஹாப்பி. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம் அண்ட் சாம் பிரதர். ஆர்ஆர் கிங் வந்து பட் மியூசிக்கும் இருக்குது, நீங்கள் அது வரி பண்ண வேண்டாம். எனக்கு சாம் பிரதரோட சாங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வெரி ஷுவர் அவருக்கு அந்த ஒரு சாங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் வர படங்களில் இஸ் டெஃபினெட்லி ராக். அண்ட் இந்த படத்தில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈகலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம், டு பாபி சார், மனோஜ் சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து நம்ம கூப்பிட போகிறாங்க இது வெரி வெரி ஸ்பெஷல். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபேமிலினா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு வெற்றி ஒன்று பண்ணுறோம், நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குது, ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய ஃபேமிலி இருந்தால் நமக்கு அது எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தான். இன்ஃபேக்ட் அதே நம்மளுடைய அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு மல்டிடியூட் ஆஃப் ஹாப்பினஸ், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபீலிங். ஸோ ஒரு நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அருண் சாருடைய அப்பாவா இந்த இடத்துல ஒரு அழகான திரைப்படம், ஒரு பயங்கர மிரட்டலான ஒரு போஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்துட்டு அன்வெயில் பண்ற டைம்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். விஜயகுமார் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இந்த சந்தோஷமான தருணத்துல உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பா எங்களுக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பாபி சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் டு ஃபெலிசிட்டேட். ஃபேமிலியா எல்லாரும் ட்ரெயினிங் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ் தேங்க்யூ சார். சரி வாங்க. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே
படம் பிடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பது நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா, எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல மனோஜ், டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர். அவர் இப்போ பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இணைஞ்சிருக்காரு. இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது சிறந்த டைட்டில். அதாவது 2 அப்படின்னாலும் வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராகவும் இருக்காரு, ஸ்டூடெண்டாகவும் இருக்காரு, ஹெட் மாஸ்டராகவும் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயில் வாரன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இன்று தூங்குகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க, அவர்தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து அருண்விஜி எனக்கு தெரியும், என்கிட்ட பேசுவார் செய்வார்னு சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டர் ஆண்டனிக்கும் மற்றும் ஆர்கனைட்டர், ஃபைட்டர்ஸ், இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நம்முடைய ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் கூண்கள். அதாவது 2 ராணிகள் இரட்டை தலை இவரும் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும், நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும், வர வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பாடல்கள் சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அத்தனை பேரும் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னா, அதாவது எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி அவர் பிசிக்கல் ரொம்ப கரெக்டா வச்சிருக்காருன்னு. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அதை அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி, இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தடுடைய இயக்குனர், இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 படங்களுமே அவ்வளோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முதல் படம் மான் கராத்தே. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் டிவியில் இந்த படத்தை போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அதே எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்போம். அவ்வளோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன். அண்ட் செகண்ட் மூவி இஸ் கெத்து. அண்ட் அகேன் இப்போ ஒரு அழகான ஒரு சன்னரோட வந்திருக்கீங்க. we don't know what is waiting for us அப்படின்னு தெரியல. few words from you sir. உங்களுடைய படம் பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசுறதுக்காக மேடைக்கு வாங்க. கிருஷ் திருக்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Manoj sir, please come on to the stage to felicitate. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ திரு கிருஷ் திருக்குமரன் அவர்கள் பற்றின ஒரு ஏவி உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம் வாங்க சார். ஆமாம் சார், ஸ்வீட் சர்ப்ரைஸ் சார். நான் ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாருக்கும் நன்றி.
வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பகிர்ந்துட்டு முடிச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல முக்கிய காரணமான அனைவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு, இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது, நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும், அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், கமாண்டர்னு சொல்லலாம், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் விஜய் சார் பார்த்துட்டு கேட்டார். கேட்கும்போது இல்லை சார், 2 மிருகங்கள் ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும், இதோட டைட்டில் ரெட்டத்தலை, அப்படி 2 பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதில் எப்படி அப்படிங்கும்போது இல்லை சார், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேற ஸ்டைலில் எல்லாரும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது, அதுல வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது, இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண் விஜய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் வளர்க்கணும், அவர் தான் பட்டி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது, சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி, சார் இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார். இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சப்போஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல, இதை அப்படியே வச்சு நீங்க நினைச்ச மாதிரி எடுங்க, அதுல இருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஷேப், ஜாமெட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கேட்டோம். வளைஞ்சவங்க எனக்கு இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிகேட்டிவ். உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்க மூலமா வருவீங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்துல, இது மாதிரி லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம். இருக்கிற இந்த ஸ்டாண்டர்ட்ல முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகும். இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்கு, சாம்பாதர் சொன்ன மாதிரி, பூஜைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும். ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்க கிட்ட இருக்கு, அது பண்ணிட்டு இருக்கோம், ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு 7-8 ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் ஆஃப் கதையோட இருக்கிற மாதிரி, வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலையும் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு. அன்பரிய மாஸ்டர் இப்பவும் ஃபோன் பண்ணி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு இருக்காரு. மேற்கொண்டு மற்ற எல்லா இன்னைக்கு இந்த ரெட்டத்தனன் இந்த டைட்டில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இது டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில். இந்த கதைக்கு நான் வச்சிருந்த டைட்டில் வேற. அதை சொல்லும்போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னாரு, வேற என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க, இது அதை பத்தின கமெண்ட் வேண்டாம், வேற என்ன வச்சிருக்கீங்க சார், இந்த கதைக்கு கரெக்டான டைட்டில் ரெட்டத்தலை, அதை வைக்கலாமே அப்படின்ட்டு எனக்கே தெரியாது அருண் விஜய் சார் சொல்லிருக்கேன், இந்த கதைக்கு நீங்க கேட்டீங்களா இது ரெட்டத்தலை எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமே அப்படின்னு, அது வச்சா நல்லா இருக்கும். ஆனா அது வந்து டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில். சரி நான் அவர்கிட்ட கேட்கணும், கேட்டு சொல்றேன் சார்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி கேட்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 நாள் அவருக்கு பர்த்டே வந்தது, அந்த பர்த்டே போனேன், கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது நிறுத்திட்டேன். சார் அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சார், நான் 2 டைட்டில் சொல்றேன், அதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. சொல்லு அப்படின்னாரு. ஒன்று என்னோட டைட்டில் சொன்னேன், 2வது ரெட்டத்தலைன்னு அவரோட டைட்டில் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, நீ எதை சொல்றேன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறமா கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாயில ஊட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்தோன்னா விஜய் அதான் கேட்டேன், அண்ணா இது சாரோட டைட்டில்னா கேட்டு வாங்கியா இல்லை நோ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு. கேட்டு வாங்கிட்டேன், என்ஓசி எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இங்க எல்லாரும் இந்த டைட்டில் இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோட உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப இந்த இதுல வந்து நான் அவங்களை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு ஃப்ளோர் புக் பண்றதாகட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு இந்த டீம் சூப்பர் டீம். அது வந்து இந்த வேலையை நான் தான் செய்யணும், இது இப்படிதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் சேர்ந்தவங்க இந்த ரெட்டத்தலை. வெறும் பாபி சார் மட்டுமே, வெறும் மனோஜ் சார் மட்டுமே கிடையாது, இது பிடிஜி டீம். இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பாபி சாரை பத்தி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, மனோஜ் சாரை பத்தியும் சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆர்டர்ல வந்துடுறேன்.
ஒரு வரி மட்டும்தான். சித்திகதானி வந்திருக்கான்னு தெரியாது, அங்கே இருந்தேன். அப்போ என்னோட டிசைனர் அவங்க வந்தாங்க, அந்த சித்திகதானி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க மதம் அப்படியே ஒரு மாதிரி வாடி இருந்தது. ஏன் நீ அவங்க வந்திருக்காங்கல்ல, நீ அழகாக தான் இருக்கா ஹீரோயின் மாதிரி. இல்லை சார், ஸ்லிம்மாக வந்திருக்காங்க, மெஷர்மெண்ட் எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நேரம் ஓடி வந்து பார்த்தோன்னே வந்து சொன்னேன், ஸ்லிம்மாகி இருக்கு. இப்போ சந்தோஷம் இருக்கு, இன்னொரு ரவுண்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் தானியா பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியா சாரியில் வருமா, இல்லை வேற ட்ரெஸ்ல வருமா. கடைசியில் இதில் யார் ஜெயிச்சாங்க நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி பாலாஜி, அந்த தம்பி, அவரோட பிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. நன்றி. மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி. கன்னடத்தில் 30 படம் ஹீரோவாக நடிச்சுட்டு, ப்ளீஸ் ஒன் செகண்ட் ப்ளீஸ், 30 படம் நடிச்சுட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணியாகணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும். இவர் தான் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அதனால வந்திருக்காரு. அருண் விஜய் சார் ஹாப்பி ஆகிட்டாரு. சார் அப்போ நிறைய ஃபைட் இருக்கு எனக்கு, சூப்பர், அவ்வளோதான் கதையோட ஹீரோவர் சார் அப்படின்னா அருண் விஜய் சார் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறது போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது. என்னன்னா நம்ம பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாம இருந்தது, இப்போ இன்னும் பயமா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டே மிரட்டி விட்டாரு, இன்னும் டிவி போடணும் அப்படின்னு தோணுது. என்னோட கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு அழகான தம்பி, கால்குலேட்டரானது வந்திருக்க அஜய்க்கு நன்றி. எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன், சார் இந்த படம் எடுக்கிறவருக்கு தான் என்னோட படம், அதை உங்க கிட்ட கொடுத்துருவேன், நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க பண்றதுதான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் லோகி சார், பார்த்திபன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பாபி சாரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்ல, அடுத்து வரும் மேடைகளை சொல்றேன். மனோஜ் சாரை பற்றியும் சொல்றேன். என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பேன். எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையோட தான் சொல்றேன். அருண் விஜய் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். இருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர். அதாவது ஒரு நடிகருக்கு நடிக்க தெரியும், அழகா பெர்ஃபார்ம் பண்ண தெரியும், அழகா டான்ஸ் பண்ண தெரியும், குட்டி குட்டி நுவான்சஸையும் அவ்வளோ அழகா பிரமாதமா ஸ்கிரீன்ல டெலிவர் பண்ண தெரியும் அப்படின்னா தட் இஸ் தான், அதுதான் அருண் விஜய் அவர்கள் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஸ் ஒன் phenomenal performer. அத்தனை பேருமே மென்ஷன் பண்ணுவாங்க, எல்லாருமே told you about your hard work, your dedication. கண்டிப்பா நாங்களும் இதெல்லாம் பார்த்திருக்கோம். படத்துடைய பூஜை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறமா அதோடைய ப்ரமோஷன்ஸ்னா ஃபுல் ரவுண்டா யூல் பி ஒர்க்கிங் தான். உங்களுடைய சக்சஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு சார். திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் இன் ஃபேக்ட். ஸோ இட் மஸ்ட் ஃபீல் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ இல்லையா? Yeah. So before you speak, Bobby sir and Manoj sir, please come onto the stage to felicitate him. Thank you so much, sir. So, sir, பேசினதுக்கு அப்புறமா there is a question and answer session. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 இது முன்னாடியே அனுப்புனாரு. அதை நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணா இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹீ நோஸ் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம்
டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜன் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு, பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குமரன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், thank you so much. I'm really happy to be associated with PTG Universal. And Manoj Anna, thanks for giving me this script. And in the team ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. ஏன்னா இந்த படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் Siddhi and Tanya and Balaji and all the rest of the actors and எங்களோட crew members. Anthony sir, I always envy him. ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேற லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான். என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் சாம் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட். நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்பு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் விஷ் எல்லாரும் டீமோடு நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர் அப் ஃபார் இட். அண்ட் ஐம் ஷூர் ரெட்டத்தலை பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ பிஆர்ஓ டீம் அண்ட் ஆல் தி அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அருண், கேள்வி 1 minute நம்மளுடைய டீமை மேடை கூப்பிடலாம். and then we'll start with the questions. Thank you. Yes, can we start? Okay, va, good to go. Yes. அருண், வாழ்த்துக்கள். ரெட்டத்தலை செமையா இருக்கு டைட்டில். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 2 தலை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, ஒன்று அஜித் அண்ட் தோனி. ஒரே ஓவர் நைட்டில், அதாவது ஒரே மேடையில் நீங்கள் வந்து ரெட்டத்தலை ஆகிட்டீங்க. ஸோ இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாய்ப்பை கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே இந்த டைட்டில் கேட்டோன்னு அவ்வளோ ஒரு எக்ஸைட் ஆனோம். நீங்கள் சொன்ன மாதிரி தலைன்றது சம்திங் இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல், தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல் வேர்ட். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக இட் நீடட் தட் பவர்ஃபுல் டைட்டில். ஏன்னா அந்த 2 கேரக்டர்ஸுமே அந்த மாதிரி அமைச்சிருக்காரு திருக்குமரன் சார். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் மெனக்கடல் இருக்குது இந்த படத்தில். என்னோட பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார் இட். ஸோ திருக்குமரன் சார் கூட ஸ்டார்ட் பண்ணி பிகாஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்லேயே எனக்கு தெரிஞ்சுது அவரோட அந்த இன்வால்மெண்ட் இல்லை. அது ஒரு ஏனோ தானோன்னு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா அவர் வந்து கீழே உட்காந்துட்டு சில அந்த போஸ் எல்லாம் பார்த்து வரல காலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒன்று வந்து தனியாக எடுக்கணும், இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுலேயே தெரிஞ்சது தட் இன்வால்மெண்ட் ஹி ஹேஸ். ஸோ நிச்சயமாக இட் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் இட். ஸ்டார்டிங் திஸ் மந்த் 29th ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் ஜர்னி. ஏன்னா அஃபிஷியலாக அவர் வந்து ஏற முருகதாஸ்லேருந்து அந்த டைட்டில் வாங்கிட்டாரு. பட் அன்அஃபிஷியலாக நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த
டைட்டிலுக்கு. அதுக்கு நிச்சயமா அதுக்கு தான் நாங்கள் உழைக்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ முருகதாஸ் சார், எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டைட்டில் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ முருகதாஸ் சார் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் திஸ் டைட்டில் ஃபார் அஸ். ஐ திங்க் வி வில் டூ ஜஸ்டிஸ் டு இட். தேங்க்யூ. அண்ட் பாபி பாலச்சந்திரன் சார் ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரொடியூசருக்கு. சார் ஆக்சுவலாக வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் ரொம்ப வெற்றிகரமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி பயோபிக்லாம் நிறையா வந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் இந்த மேடையில் பார்த்தா நீங்களே ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு பயோபிக் கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. ஏதாவது கன்சிடரேஷன் ஏதாவது இருக்கா, எடுப்பீங்களா ஃபியூச்சரில்? தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். நிறைய பேர் அது கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னென்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும் லைஃப்லங்கிறத வந்து, அதாவது லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது வந்து இட் ஷுட் பி ஹொலிஸ்டிக்காக சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். வெதர் இட்ஸ் கிரியேட்டிங் ஜாப்ஸ், இல்லாட்டி மற்றவங்கள நம்மளுடைய சக்ஸஸ் வச்சு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது, அது வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் லைக் குளோபலி. ஸோ அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அட் த ரைட் டைம் மேபி பட் இப்போ வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். வாழ்த்துக்கள். அருண் சார், கிருஷ்ணா, அருண் சார் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் மைக் போட்டாங்க. எஸ் 1 minute. அவங்களுடைய கொஸ்டின் வந்து டேட்டா பைரசி டீல் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸில், பட் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த மூவியில் கான்செப்ட் இருக்கா அப்படின்ற கேள்வி தான். அதாவது அவங்க கேட்ட கேள்வி வந்து உங்கள் கம்பெனி வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் கம்பெனி, இந்த படத்தோடைய பைரசிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது when you think about data, நான் இது ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை. டேட்டா வந்து இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆசெட் இன் டுடேஸ் வேர்ல்டு, ரைட்? நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம், பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்ம இமெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் லைக் த்ரூ மொபைல் எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி தான். தேர் இஸ் அ லாட் ஆஃப் கம்ப்ளெக்சிட்டி அரவுண்ட் டீலிங் வித் டேட்டா. அதாவது கிரிமினல்ஸ் கூட நம்ம இப்போ வந்து யூஸ் டேட்டா டு perpetrate crimes, terrorists use that, like companies use it for analysis. படத்தில் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா, லைக் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. டேட்டா ப்ரைவசி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது. இப்போ உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேங்க்கில் வச்சு கொடுத்துருக்கீங்க, அதை வந்து யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிளெயினில் போகிறீங்கன்னா அதாவது அதுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்குது, லைக் ஒரு ஸ்டோரில் போய் வாங்குறீங்கன்னா அதில் இருக்குது. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன், ஸோ இது எல்லாத்தையும் வந்து எப்படி ப்ரைவசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது, வேறு யாராவது வந்து ஹேக் பண்ணி, இப்போ வந்து உங்களை ஹேக் பண்ணுங்கிறது இல்லை. இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்களுக்கு என்ன அசெட்ஸ் இருக்குன்னு, இஃப் யூ ஹேட் காட்டன் லோன், அதை வேறு யாராவது ஹேக் பண்ணாலும் இது அது பிரச்சனையாயிரும், அதோடைய ப்ரொடெக்ஷன். ஸோ தெர் இஸ் மல்டிபிள், அதாவது இப்போ லிட்டிகேஷன், இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பெரிய பெரிய லிட்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. லைக் இப்போ ஒரு ஆப்பிள் வந்து சாம்சங்கை சூ பண்ணுறதோ, லைக் அல்லாட்டி ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் சூ, லைக் இது வந்து ரொம்ப இதாக நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே டேட்டா ஃபோக்கஸாக இருக்குது. when you come, ஸோ இது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த ஹியூஜ் அமௌண்ட். ஸோ வென் இட் கம்ஸ் டு மூவி ப்ரைவசி, அது பைரசி, இது வந்து ஐ பிலீவ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. என் பிஸ்னஸ் வந்து ஐபி பேஸ்ட் இது தான். இப்போ மூவி இந்த இதுவும் ஐபி பேஸ்டு தான். ஸோ இதை வந்து அதை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியுமானா அது வந்து இட்ஸ் எ டஃப் ஜாப் தான். அது வந்து பண்ண முடியாது. we can minimize it, but fulla I wouldn't say like enga software வந்து piracy of movies இது பண்ணுவான்ல, because we are focusing on like very very critical mission critical stuff. ஒரு டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாட்டை எப்படி காப்பாற்றுறது,
அதில் உள்ள இது அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. பட் இதுக்கு வருவோம். இப்போதைக்கு அதில் இதில் we are not working on it, but like there's a lot of opportunity there. அருண் சார் இது உங்களுக்கு டைரக்ட் கிருஷ்ணருக்கு ஆக்சுவலாக உங்கள் குருநாதர் வந்து ஒரு பேர் வச்சார், ஃபஸ்ட்டு டைட்டில் ஒன்று வச்சார், அது அஜித் சாருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தலைன்னா பெரிய அளவுக்கு ஒரு சத்தம் வரும். ஸோ அந்த குருநாதர் சிஷியனுக்கு ரெட்டை தலைன்னு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு ரவுண்ட் வருமோ? அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு, அதனால தான் கேட்டோன்னு கொடுத்தாரு. ஏன்னா அவர் இதுக்குன்னு ஒரு கதை வச்சுருந்துருப்பார், ஒரு டைட்டிலும் கரெக்டாக வச்சுருந்தார். இப்போ இந்த கதையும் அவருக்கு தெரியும். இந்த 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 கதை தெரிஞ்சதுனால தான் சரி இதுக்கும் ஆப்டாக இருக்கும், இப்போ இவனுக்கு இது தேவை இமீடியட்டாக அப்படிங்கிறதுனால கேட்டோன்னு கொடுத்தாரு. சாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி கேட்டாங்க கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். இல்லை, அஜித் சார் வந்து தலைன்ற பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்களுக்கு வருங்காலத்தில் தலை அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவீங்களா? இதுதான் உங்கள் விருப்பம்னா அது நிறைவேறி தானே தீரணும். ப்ரொடியூசர் சார் கிட்ட ஒன்று கேட்கணும். ப்ரொடியூசர் சார், ஆக்சுவலாக எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க, நம்ம தமிழர்கள் தான். ஆனால் ஒரு புதுசாக இங்கே நிறைய நடிகர்கள் சுற்றிட்டு இருக்காங்க, நடிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டாக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஏன், எதனால்? புதுமுகங்கள் நடிக்க மாட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னா? அப்படி கிடையாது. லைக் அதாவது மூவி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நான் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்கோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோனா எல்லா டிஃப்ரெண்ட் டைப். நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமான்டிக் கதை எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லோரும் ஹாரர், அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட்டு மூவி மீன் யூ ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் மூவ் ஆன். டிமாண்டி காலனி அந்த ஹாரர் சைட், இது அஜய் ஞானமுத்து இங்கே வந்திருக்காரு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி, பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ், அது வந்து வி ஃபெல்ட் we had to bring it to the table. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா ஃபுல்லாக பைப்லைன் பில்ட் பண்ணியிருக்கோம். ரொமான்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஐ பிலீவ் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பீப்புள். இப்போ எக்ஸ்ட்ரோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நான் இப்படி நடத்திட்டு இருக்கேன்னா, நான் படித்த காலேஜில் உள்ள மக்களை நான் ஹையர் பண்ணுவேன். லைக் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணி க்ரோ பண்ணி, தெர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் as freshers who are VPs in our company. ஸோ அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரோத் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என் கோல். ஸோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு எங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ். ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து குதிச்சுட்டு அப்படி பண்ண முடியாது. இப்போ கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் வி ஆர் பில்டிங் ரைட் நோ. ஸோ இப்போ வந்து வென் வி ஆர் பில்டிங் த பிராண்ட், அதாவது என் விஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. லைக் அதாவது பிடிஜி யூனிவர்சல்னா கன்சிஸ்டண்ட்டாக தே நோ ஹவு டு கிவ் அமேசிங் மூவிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் கிரேட் கான்டென்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆப்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஐஃபோனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்பிளுங்கிற ஒரு பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஓகே, ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க எல்லோரும், அது சூப்பராக தான் இருக்கும், எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பிடிஜி யூனிவர்சல் க்ரியேட் பண்ணும். அது வந்து அமேசிங் ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணால் தான் முடியும், அமேசிங் மூவிஸ் வச்சுட்டு. ஸோ இனிஷியலாக லைக் we've obviously done 3. We have a full-on pipeline for variety of different things. So நாங்கள் வந்து we've created things where like new actors or actresses or technicians or music, like எல்லாருமே வந்து they can submit their request to us. நாங்கள் வந்து எங்கே கரெக்டான ஸ்கிரிப்ட் எந்த கரெக்டான இதில் ஃபிட் ஆகிறாங்களோ கண்டிப்பாக we'll give them opportunity. That is definitely an important part of building an amazing company. அருண் சார், நீங்கள் கொஞ்சம் மைக் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சார், நீங்கள் வந்து இல்லை சார், அந்த இன்னொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்குது. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் அது ஒன்றா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் படம் ஸ்கிரிப்டாக வரும்போது உங்களுக்கு புரியும். இருக்குது சார், இந்த டைட்டில் பற்றி தான் ஒரு கேள்வி. என்ன சொல்லிட்டீங்க, என்னென்னா இது வந்து தலை அஜித் கூட வந்து நீங்கள் நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க, ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க. அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகமாகிடுச்சு
சரிங்களா? இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும், அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா? அது வந்து அவர்கிட்ட கேளுங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும், அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் ஸ்டார்டட் லைக்கிங் மீ, என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க, என்னை வந்து ஆதரித்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லை, எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றத, நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவளை என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வரவேற்பு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த உழைப்பு என்னோட ஒவ்வொரு படத்துலையும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அதுக்கான உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைட்டிலுக்கான விஷயம் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் பேர் பாடியை நடிச்சிருக்கீங்க, பேக்கில் வந்து அது மாதிரி இருக்குது. ஏன் எதனால இந்த பேர் பாடியை நடிக்கணும்? ப்ளஸ் இந்த ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோயிலில் போனீங்கன்னா இது மாதிரி ஸ்டில்ஸை வந்து போட்டிருப்பாங்க, பேர் பாடியாக சம்திங் விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது குறிக்கிற மாதிரி எதாவது இருக்கா? இல்லைங்க, அந்த சார் சொன்னாங்கல்ல, திருக்குறள் சார் சொன்ன மாதிரி ஒரு பெயிண்டிங்லேருந்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆனார். அவர் ரோமன் பெயிண்டிங்லேருந்து தான் அது வந்து இன்ஸ்பயர் ஆனார். ஸோ அதை அவர் என்கிட்ட காட்டவும் சார் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் என்கிட்ட காமிச்சார். நான் ஃபஸ்ட்டு சார் நீங்கள் அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி வந்துடும், அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணார். அண்ட் இன்னைக்கு இந்த அவுட்புட் அதனால கிடைச்ச ஒரு விஷயம். அண்ட் ரெண்டு சொன்னார்ல, 2 மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐ ஃபெல்ட் அது ஒன்று கிடைச்சிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில். ஸோ இன்னைக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் இன்னும் ஃபோன் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் அதோட கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வில்லனா ரொம்ப நாள் ஹீரோவாக பண்ணியிருந்தீங்க, தலையோட படத்தில் அஜித்தோட படத்தில் நடிச்சிங்க. அவர்கிட்டருந்து இப்போ ரெட்டத்தலைங்கிற இந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்காக நீங்கள் வந்து உங்கள் கேட்டர்லேருந்து இறங்கி நடிச்சு கொடுத்தீங்க வில்லனா, ஆனால் அது உங்களுக்கு நல்ல பேர் இவர் சொன்ன மாதிரி ஏற்படுத்தி தந்தது. இப்போது தலை இதை எப்படி எடுத்துப்பார், அதாவது அஜித் எப்படி எடுத்துப்பார், உங்களுக்கு அந்த ஃபோன் பாராட்டு வரும் அந்த டைட்டில் பார்த்தோன்னே? ஏன்னா எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே, ஏன்னா அஜித்தும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், எப்படி எதிர்பார்க்குறீங்க? நிச்சயமாக ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் அப்ரிஷியேட் பண்ணுவார், பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைட்டில் பார்த்தோன்னா அவர் டக்குன்னு ஒன்று யோசிப்பார், ஓ பரவாயில்லையே அப்படின்னு ஏதோ யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் படம் வரும்போது ஐம் ஷுர் இட் வில் பி அப்ரிஷியேட்டட். அண்ட் சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜஸ்டிஸ் பண்ணுவோன்னு நம்புகிறேன். டைரக்டர் சார் இல்லை, இதில் வந்து ரெட்டத்தலை தானியா ஹோப்பு கூட இருக்கிற தலைக்கு அதிக ரொமான்ஸ் சீனா இல்லை? அப்பா அம்மா சாரி சித்தி, ஏன்னா அவங்க பேரை மன பண்ண முடியாது, இவங்கள நல்லா தெரியும். தனியா ரவிச்சந்திரன் அவங்க கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா, சித்தி கூட உள்ள தலைக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தியா? ஏன்னா நீங்க மிருகம் வேற சொல்லிட்டீங்க 2 பேருமே, அதாவது 2 தலையுமே. யார் கூட ரொமான்ஸ்? ஏன்னா இங்க வீரம் நல்லா தெரியுது ஸ்கிரீன்லயே, ரொமான்ஸ் யார் கூட ஜாஸ்தி? இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் படிக்கலைங்க, கஷ்டமானதா இருக்கு. சார் ஒன் மோர் கொஸ்டின். சரிங்க சார், நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸில் இவங்கலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரு சார்? அண்ட் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து ஓ மை டாக் படத்தில் இருக்கட்டும், ஊவரின் ஹியூ ஜாக்மனோட அந்த ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி என்ன இருந்தாலே நீங்கள் சவுட் பண்ணுறதா இருக்கட்டும், சில ரன்னிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ அதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு தோணுச்சு. ரைட்டா? உங்களுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இல்லை, இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க. நீங்கள் காளி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அப்பா ரஜினி சார் பண்ண படத்துலலாம் அவங்க அப்படி யூஸ் டு ஒர்க் அவுட். இன்னமும் நான் வந்து அப்பாவோட டம்பிள், அதாவது நம்ம நார்மல் டம்பிளில் அந்த காஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அயனில் இருக்கும் ஒரு ஃபுல் மோல்டு வச்சு ஒன்று, அது 2 வச்சு பண்ணுவாங்க. அவங்களோட கார்லகட்டெல்லாம் வீட்டில் இருக்கும் அந்த டைம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. எம்ஜிஆர் சார் வாஸ் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் கமல் சார் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க.
பட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது ரித்திக் ரோஷன் அண்ட் இங்கே நம்ம பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர் பிகாஸ் ஐ ரியலி லைக் த வே ஹி வாஸ் பிரசன்டட். அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்த விஷயம், ஏன்னா அதெல்லாம் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது நடந்தது. ஸோ அப்போ அது ஒரு பெரிய இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உடம்பு நல்லா வச்சுக்கணுன்றதுலேயும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கே வீட்டில் இருக்கும் போது. ஸோ அது ஒரு இதுவாக ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலனாக இருக்கட்டும், இல்லை நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு ஐ திங்க் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு ஆக்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஐ திங்க் ஃபிசிக் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியுது இல்லை. ஸோ அது நான் மைண்டில் வச்சு தான் ஐ ரியலி லவ் மெயின்டைனிங். ஸோ எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ வருஷம் அப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஐ லவ் டூயிங் இட் அண்ட் ஐ கீப் டூயிங் இட். தட்ஸ் ஆல். ப்ரொடியூசர் சார் கேட்டு சார், நீங்கள் பேசும்பொழுது ஒரு இது சொல்லியிருந்தீங்க இந்த ஃபிசிக்கல் பற்றி, உடம்பு பாடியை. ஸோ பாலிவுட்டை கம்பேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன்னமும் அப்படி தானே வச்சுருக்காரு. ப்ரொடியூசர் கிட்ட கேட்குறேன். இல்லை நீங்கள் அப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹீரோக்கள் நிறைய பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் இருக்கார். ஏன் அவரை சொல்லாமல் நீங்கள் பாலிவுட் அந்த சைட்லாம் போயிட்டுருக்கீங்க? ப்ரொடியூசர் வந்து சொன்னார் பாடி ஃபிட். கேள்வி சரியா புரியலங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இல்லை ஆக்சுவலாக பாடி ஃபிட்னஸ் வந்து நல்லா வச்சிருக்க ஹீரோ வந்து அருண் விஜய் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் சல்மான் கான் அந்த மாதிரி சொன்னார். நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வச்சிருக்காங்களே, அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்கன்னு தான் கேட்குறேன். அதை பற்றி பேசுங்க. அவர் அதை பற்றி பேசலை. இன்னொன்று, இந்த விஷயத்தில் நாங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்கள் சரத் சார் அப்படிங்கிறத விட சரத் அண்ணான்னு கூடுவோம். அவர் வந்து காலாகாலமாக எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி. ஓகே, எப்படி தமிழ் சினிமாக்குள்ளே வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவரை இப்போ நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமாம் அது 100% கரெக்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அருணை பற்றி பேசுனதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியோ மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை. 100% ஒத்துக்கிறோம். Thank you so much. Yes, last question. Yeah, last question. ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டா இருக்கு. கேக்கல உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. கதை கேட்டு பண்றோம், பட் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். 100% ஷூர். சாரி, கொஞ்சம் மாசத்துல தெரிஞ்சிரும். Thank you so much. பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல. ஏன்னா அது வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க தி ஆர் ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you, entire team. So, group photo எடுத்துடலாம். Yes. Photographers first photo எடுத்துடலாம். Yeah, படத்துடைய other technicians also kindly come and join the team.